வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்களை பாதிக்கக்கூடிய அல்லது இளைஞர்களுடைய மன ஓட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சில தினங்களாக நாம் பேசி வந்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, நாம் ஏற்கனவே பேசியது போல தொடர்பியல் சார்ந்து பேசினோம். அதே போல் அவருடைய அக்கறைகளை எப்படி விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று பேசினோம். தன்னைத்தானே வரையறுத்து கொள்கிற இந்த மனோபாவம் நல்லதல்ல. நாம் வேறு எதை வேண்டுமானாலும் நாம் சந்திக்கலாம். நம்மை பல்வேறு துறை சார்ந்து நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய ஆர்வங்களை விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பேசினோம். இப்பொழுது உதாரணமாக ஒருத்தருக்கு அரசியலில் ஆர்வம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அரசியலில் ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களை அரசியல் ரீதியாக எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். நிறைய இளைஞர்களிடம் நான் அரசியல் ஆர்வத்தை பார்க்கிறேன். ஆனால் அந்த அரசியல் ஆர்வம் என்பது முறையான அரசியல் கல்வியாக அவர்களுக்கு மாறுகிறதா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதாவது நம்மிடம் சேருகிற தகவல்களை மட்டும் நம்புவது அல்லது உணர்ச்சிகரமாக ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வது. உதாரணத்திற்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறார், நான் லஞ்சத்தை ஒழித்தால்தான் இந்த நாடு உருப்படும் என்று. உடனே அவர் என்ன நினைப்பார் என்று சொன்னால், இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் பார்வை எப்படி இருக்கிறது என்பதற்கு சொல்ல வருகிறேன். லஞ்சம் தான் இந்த நாட்டினுடைய ஒரே பிரச்சனை போல, நாம் அதை யாராவது ஒழிப்பேன் என்று சொன்னால் அவர்கள் பின்னாலேயே போய்விடலாம் என்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலை என்பது மிகச்சிறிய அளவிலான ஒரு மனநிலை என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் இந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. உதாரணமாக ஜாதி இருக்கிறது, மதம் இருக்கிறது, மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற வித்தியாசங்கள் இருக்கின்றன, கிராமங்களில் வாழ்பவர்கள் நகரங்களில் வாழ்பவர்களுடைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு விதமான வேறுபாடுகளை கொண்ட மனிதர்களுக்கு நாம் எப்படி ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை கொண்டு வருவது, எப்படி நாம் ஒரு நல்வாழ்க்கையை கொண்டு வருவது, இதை பற்றி சிந்திக்கிற போது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பிரச்சனைகள் நமக்கு கண்முன்னால் தெரிகின்றன. இந்த பிரச்சனைகள் எங்கிருந்து உருவாகின? ஒரு நாட்டினுடைய செல்வம் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறது? இந்த நாட்டை எத்தகைய தத்துவங்களின் வழியாக யாரெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள்? சமூக நீதி என்றால் என்ன? மனிதர்களுக்கிடையே சமத்துவத்தை எப்படி நிலைநாட்டுவது? இதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்கிற போது தான் உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறது என்று அர்த்தம். யாரோ ஒருவர் உணர்ச்சிகரமாக மேடையில் பேசுகிறார், அதை நாம் கேட்கிறோம், அதை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் ஈர்ப்பை ஏற்படுத்துகின்றன. உடனே நாம் அரசியல் மயப்பட்டு விட்டோம் என்று நினைத்தால் அது தவறு. அரசியல் என்பது ஒரு சமூக வரலாறு, அரசியல் என்பது ஒரு பண்பாட்டு வரலாறு, அரசியல் என்பது ஒரு கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, அது நிகழ்கால வரலாறு, எதிர்காலத்திற்கான வரலாற்றை உருவாக்குகிற ஒரு செயல். அப்படி பார்க்கிற போது கற்பனையான வரலாறுகளை சொல்லக்கூடியவர்கள், கற்பனையான தீர்வுகளை சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் உங்களை அரசியலின் பெயரால் அழைக்கக்கூடும். நாங்கள் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுப்போம் என்று ஒருவர் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு தத்துவத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்பட வேண்டிய ஒரு சிறிய அம்சம்தான் அது. சிறந்த நிர்வாகத்தின் வழியாக அவர்கள் எதை கொடுக்கப் போகிறார்கள் என்பது முக்கியம். இராணுவ ஆட்சி நடக்கிற நாடுகளில் கூட சிறந்த நிர்வாகம் இருக்கும். ஆனால் மக்களுக்கான கொள்கை இருக்கிறதா? மக்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய கொள்கை இருக்கிறதா? நடைமுறை சாத்தியமுள்ள கொள்கை இருக்கிறதா? அப்புறம் ஒரு கொள்கையை ஒருவர் முன்வைக்கிற போது அவருடைய கடந்த காலத்தினுடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன? அவருடைய அரசியல் தத்துவம் என்ன? ஒருவர் ஏழ்மையை ஒழிப்பேன் என்று சொல்லலாம். எப்படி ஏழ்மையை ஒழிப்பது? எப்படி ஏழ்மையை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் என்ன? ஏழ்மையை ஒழிப்பு என்றாலே செல்வத்தை பகிர்ந்தளிப்பது தான். அதற்கு அவர்களுடைய திட்டம் என்ன? இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேச மாட்டார்கள். இளைஞர்களே வாருங்கள், எனக்கு வாக்களிங்கள் என்று அறைகூவல்களை விடுப்பார்கள். நண்பர்களே, இளைஞர்கள் அரசியல் மயப்பட வேண்டும், அரசியலை கற்க வேண்டும். ஆனால் அது கற்பனை கோஷங்களால் அல்ல, மாறாக அது சமூக வரலாற்றிலிருந்து அது உருவாக வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு துறை சார்ந்தும் நாம் நம்முடைய அறிவை உண்மையான தளத்தில் பெற வேண்டும் என்பதுதான் நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புகிற கருத்து. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றதே மாறாதது, எதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டு இருக்கிறது.
அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை வந்து சுழற்றி டயல் பண்ணணும். அதிலிருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சான். அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடமானதான். ஆனால் இன்றைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு வந்து தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க வந்து ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா வந்து கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா, அவங்க வந்து ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க வந்து போய் டெஸ்ட் எழுதி, அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் வந்து பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் வந்து என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி வந்து இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது வந்து லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி வந்து செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், பிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 5 ஒரு முறை அவங்க வந்து திரும்பி வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வந்து வாழ்க்கை பூரா அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம வந்து அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம வந்து பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் வந்து எவ்ரி இண்டிவிஜுவல், இது வந்து 1940 வந்து ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் வந்து மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும்
மிக திறமையானவர்கள் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்கள் சிறப்புடையனவாகவும் மறக்காத காயத்தை தந்தனவாகவும் அமையும். இரண்டும் ஒரே நாளுக்கு உரியதாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு நாள்தான் ஜூன் 25. ஒரு பக்கத்தில் அது சமூக நீதிக்கான நாள் என்று நாம் கருதக்கூடிய அளவுக்கு சிறப்பான நாளாகவும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் மிக கடுமையான, நம்மால் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு நாளாகவும் அமையும். அது எப்படி சமூக நீதிக்கான நாள்? இந்த நாட்டில் சமூக நீதிக்கான ஒரு சட்டத்தை மண்டல் பரிந்துரையை ஏற்று அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த, அதன் மூலமாக நாட்டுக்கு ஓரளவுக்காவது அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சமூக நீதியை கொண்டு வந்த விபி சிங் அவர்கள் பிறந்த நாள் 1931 ஜூன் 25 தான் விபி சிங் பிறந்தார். அது ஒன்று. இன்னொன்று, அதே ஜூன் 25ஆம் நாள் தான் சமூக நீதியினுடைய இன்னொரு எடுத்துக்காட்டாய் விளங்குகிற கேஆர் நாராயணன் அவர்கள் இந்தியாவின் குடியரசுத் தலைவராய் பொறுப்பேற்றார். அது 1997 ஆண்டு. எனவே சமூக நீதி காவலர் என்று போற்றப்படுகிற விபி சிங் அவர்கள் பிறந்த நாளும், சமூக நீதியை இந்தியாவினுடைய உச்சபட்ச எல்லையில் நிறுவ முயற்சி செய்த குடியரசுத் தலைவராக இருந்த கேஆர் நாராயணன் அந்த பொறுப்பை ஏற்ற நாளும் ஜூன் 25. எனவே இந்த நாளை நாம் சமூக நீதி நாள் என்று கொண்டாடலாம். ஆனால் இதே நாளில்தான் இன்னொரு கொடுமையை இந்தியா சந்தித்தது என்பதையும் மறந்துவிட முடியாது. 1975 ஜூன் 25ஆம் நாள் தான் இந்தியாவில் நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி என்று சொல்லப்பட்ட நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. அந்த நெருக்கடி நிலை ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளுக்கு நீடித்தது. அந்த 1.5 ஆண்டுகள் இந்தியா பல்வேறு விதமான கடுமைகளையும் கொடுமைகளையும் சந்தித்தது. ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஆளுமை. இங்கே தமிழ்நாடும் அதனை சந்தித்தது, கொஞ்சம் தாமதமாக. 75 ஜூன் 25 அது அறிவிக்கப்பட்டது. அது தமிழ்நாட்டுக்கு வந்தது 76 ஜனவரி 30 ஏறத்தாழ 76 பிப்ரவரியில் இருந்து தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு மிக கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு ஓராண்டுக்கு பிறகுதான் மறுபடியும் ஒரு சுதந்திர மூச்சு காற்றை எல்லோரும் சுவாசிக்க முடிந்தது. எனவே இப்படி 2 பக்கம் தமிழ்நாட்டிலே அந்த நெருக்கடி நிலை இருந்தபோது பத்திரிகைகளுக்கான சுதந்திரம் என்பது கூட முற்றிலுமாக கட்டறுக்கப்பட்டது. அதாவது பெரியார் என்று பெரியார் தொடங்கிய பத்திரிகையிலே எழுதக்கூடாது என்கிற அளவுக்கு அவ்வளவு நெருக்கடி.
யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் என்பதை கூட வெளிப்படையாக சொல்ல முடியாது. முரசொலியில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த செய்தியை நம் தோழர்களுக்கு, கட்சியினருக்கு எப்படி அறிவித்தார் என்றால், நேற்றைக்கு அண்ணா நினைவிடத்திற்கு வர இயலாதவர்களின் பட்டியல், அப்படியானால் அவர்களெல்லாம் நேற்றைக்கு முன்பே கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று பொருள். ஒவ்வொரு நாளும் இன்று அண்ணா நினைவிடத்துக்கு வர இயலாதவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் அந்த பட்டியலில் இருக்கிறவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டவர்கள். யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் என்று போடக்கூடாது. சரி, அண்ணா நினைவிடத்திற்கு வர இயலாதவர்கள் என்று போடலாம் இல்லையா? அது படிக்கிறவனுக்கு புரியும். எனவே எதையுமே எழுதக்கூடாது என்கிற அளவுக்கு ஒரு மிக நெருக்கடியான கட்டம் இருந்தது. இன்னமும் சொன்னால் முரசொலியிலே 2 நாள்கள் வந்து அந்த தலைப்புச் செய்தி, 8 கால செய்தி என்று சொல்லுவார்கள். பொதுவாக முரசொலி என்பது ஒரு அரசியல் ஏடு. அரசியல் சார்ந்த செய்திகள் தான் தலைப்புச் செய்திகளாக வரும். ஆனால் 2 நாள்கள் என்ன தலைப்புச் செய்தி வந்ததென்றால், வெண்டைக்காய் குழம்பு உடம்புக்கு நல்லது. இது முரசொலியிலே வந்து தலைப்புச் செய்தி. வேப்பெண்ணெய் நல்லது. எப்படி இதெல்லாம் முரசொலியிலே வருகிறது என்றால், அது ஒரு விதமான அங்கதம், ஒரு விதமான குறியீடு. இதைத்தான் பத்திரிகைகளில் வெளியிடலாம் என்று தணிக்கை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். நீங்கள் அரசியல் பேச முடியாது, சமூக மாற்றங்களை பற்றி பேச முடியாது. வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது என்று எழுதுவதற்குத்தானா நாங்கள் ஏடு நடத்துகிறோம்? அந்த துறை வேறு, அறிவியல் சார்ந்த, உணவு பழக்கம் சார்ந்த பத்திரிகைகள் அதை எழுதலாம். ஆனால் ஒரு அரசியல் ஏட்டிலும் கூட இதைத்தான் எழுத முடியும் என்கிற நிலை இருக்கிறது என்கிற அளவுக்கு மோசமான கட்டமாக இந்தியாவும் தமிழ்நாடும் இருந்ததும் ஜூன் 25 தொடங்கித்தான் நடந்தது. எனவே ஜூன் 25 என்கிற ஒரு நாள் ஒரு பக்கத்திலே சமூக நீதி நாளாக, இன்னொரு பக்கத்திலே கொடுமையான நெருக்கடி நிலையை தொடக்கி வைத்த நாளாக இருக்கிறது.